கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சமையல் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ லெக் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். அதில் மேலே தோலை நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். நான் நல்லா அலசிட்டு தண்ணியில் மஞ்சள் தூள் லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா அலசி எடுத்திருக்கேன். அது மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டோம்னா நமக்கு சிக்கன் ஸ்மெல் வராது. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 5 பூண்டு பல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த மசாலாவை நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் அதில் சிக்கனில் சேர்த்துட்டு இப்போ நல்லா 2 சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் வரைக்குமே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஊறி வருதோ சிக்கன் உள்ளே நல்லா ஒரு மசாலாவெல்லாம் இறங்கி உப்பு எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா மசாலாலாம் இப்போ உள்ளே நல்லா சார்ந்திருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெக் பீஸாக தனித்தனியாக சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எல்லா லெக் பீஸையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விடக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் தான் ஒரு சைடு மெதுவாக வெந்து வரும். அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வர வர நம்ம அழகாக திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு குத்தி கிண்டி விட்டோம்னா இது ஒட்டிக்கிறதுக்கு உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்தோடனே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மேலே மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கூட எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லா லெக் பீஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.